மியூட் போடுங்க. ஓகே, லிசன்பா. நம்ம ஒரு 3 to 4 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஆப்டிடியூட்ல வந்து சால்வ் பண்ணியிருப்போம். எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். அதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கியூப் ரூட் எப்படிங்கிறது சால்வ் பண்ணியிருப்போம். கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி அதோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த மேம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பாருங்க. பேசிக்கான விஷயம்தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? குரூப் டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ஒரு டாபிக்கோட பேசிக் கொஞ்சம் மாடரேட் லெவல் மட்டும் சால்வ் பண்ணா போதும். ரொம்ப ஹை லெவல் சம் எல்லாம் வந்து நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஒரு டாபிக் என்ன சிலபஸ் கொடுத்துருக்கானோ அதை பத்தி, அந்த டாபிக்கை பத்தி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி ஒரு சம்ம வந்து கேட்குறாங்களோ அதை அப்ரோச் பண்றதுக்கு ஒரு சில ரூல் எல்லாம் இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் படிச்சா போதும் சொல்றேன். இந்த குரூப் டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமா கிளியர் பண்ணலாம். சரிங்களா? மேக்ஸ் பார்த்தீங்கன்னா புரியுற மாதிரி தான். சரிங்களா? ப்ரீவியஸ்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? சொல்லியிருக்கேன், இங்க புரியலன்னா வந்து கேளுங்க. சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் வேகமாகவும் சால்வ் பண்ண பாருங்க. சரிங்களா? உங்க சைட்ல நீங்க ஃபாஸ்டா சால்வ் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேகமா நிறைய செம்ம பார்க்கலாம் சொல்றேன். சரிங்களா? நீங்க ஸ்லோ ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? நீங்களும் டெய்லி கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பண்ணிட்டே வாங்க. சரியா? கடைசியா என்ன பார்த்தோங்கிறது மட்டும் சொல்லுங்க. என்ன எதுல இருந்து நிப்பாட்டணுங்கிறது சொல்லுங்க. ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. என்ன மிக்ஸ்டு ஃபிராக்ஷனாப்பா? ஆமாங்க சார், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான் சார். லாஸ்டா பார்த்தது. லாஸ்டா மிக்ஸ்டு சார் 7 சம் போட்டோம் சார். ஓகேப்பா, ஓகேப்பா, ஓகே, ஓகே. இங்க பாருங்க, நெக்ஸ்ட் அதுல வரக்கூடிய ஒரு சம் பாருங்க. 999 இது பார்த்துட்டோம் சார். இது சொல்லியாச்சா? இது பார்த்துட்டோம் சார். இதுவும் சொல்லட்டுமா? ஓகே, அப்ப இந்த கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? ஓ, ஓகே. நெக்ஸ்ட் சம் இதுலயே வரக்கூடிய 1/2 into 3 plus 1/, மியூட் போடுங்க, 3 into 4 plus 1/4 into 5 plus 1/5 into 6 plus 1/6 into 7 இந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? எக்ஸெட்ரா கொடுக்கல. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது ஒரு ஃப்ராக்ஷன் தான். நமக்கு கான்செப்டே பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ல ஃப்ராக்ஷன்ங்கிற கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? புதுசா வந்தவங்க பயப்பட வேணாம். சரிங்களா? ப்ரீவியஸா எடுத்த கிளாஸ் எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு. வீடியோஸ் பாருங்க. அதை பார்த்த பிறகு உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும் சொல்றது. எஸ் சார், எல்லா கிளாஸோட இதுவுமே யூடியூப்ல இல்லைங்க சார். வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க சார். ஒன் டவுட் சார். சரி. சொல்லுங்கப்பா. என்டிபிசி யூஸ் ஆகுமா சார் இந்த கிளாஸ்? தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் யூஸ் ஆகும், ஆனா பேசிக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றேன். என்டிபிசி பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி லெவல்ல படிக்கிற மாதிரி இருக்கும். சார் சார் நம்ம இந்த குரூப் டி பேசிக் படிச்சா இப்படிதான் படிக்கணும். இதை விட இதை படிச்சு பேசிக். ஆமா, இதை படிச்சா அடுத்து எக்ஸ்ட்ரா வந்து ஹை லெவல் சம்ம வந்து கொஞ்சம் மாடரேட் சம்ம எல்லாம் சால்வ் பண்ண பார்க்கணும்னு சொல்றேன். இப்படிதான் போகும் ஸ்டெப் பை ஸ்டெப். சரிங்களா? 1 2 3 ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறும்போது நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் பாத்தீங்கன்னா போதும் சொல்றேன் இந்த குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண. சரியாப்பா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, 1/2 into 3 1/3 into 4. அப்போ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 2 into 3 எவ்வளோ? 6 12 20 30 1/42. சரியா? அப்ப இதோட ஆன்சர் தான் என்னங்கிறத அவன் கேட்கறான். அப்ப நம்ம இது ஜெனரலா எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, கீழே இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா 6 12 20 30 42. சரிங்களா? இந்த நம்பருக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் எடுப்போம். சரிங்களா? எல்சிஎம் எடுக்கும்போது இப்ப நான் வந்து
எல்லா நம்பருக்குமே எடுத்து ஒரு பெரிய நம்பரா வரும். சரிங்களா? நான் இந்த 2 நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த 2 நம்பர் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணனா அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 1/6 plus 1/12னா இதுக்கு எல்சிஎம் பாத்தீங்கன்னா என்ன வரும்? 12. இந்த 2 நம்பரோட எல்சிஎம் 12னு வரும். பெரிய நம்பர் 12. சரிங்களா? அந்த 12ல 6 எவ்வளவு டைம்ஸ் வருது? 1 டைம் வருது. அது 2 times sir. 12ல 6 2 டைம். அந்த 2 நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்றோம். 2 plus 1. சரிங்களா? இப்ப ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும்னா 3/12. 3/12 ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/6. 1/4. 4. சரிங்களா? 1/4. அப்ப இந்த 2 நம்பரோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/4. ஓகே, ஓகேவா? ஓகே, இங்க சொன்னது புரிஞ்சா? இப்ப இந்த 2 நம்பருக்கு 6க்கும் 12க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6 1 டைம் 2 டைம்ஸ்னு வரும். 6 2 இங்க இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா இதுதான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. ஸ்கூல்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். சரியா? 6 2s are 12 கிடைச்சிரும். சரியா? ஓகே, இங்க பாரு. நான் வந்து இப்போ இந்த 5 நம்பருக்குமே எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணா கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி இருக்கும். பெரிய சம்மா போற மாதிரி இருக்கும். நான் ட்ரிக் பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2 நம்பர் எடுத்து தானே சால்வ் பண்ணிருக்கேன். இந்த 2 நம்பர் எடுத்து தானே சால்வ் பண்ணிருக்கேன். அப்ப இந்த 2 நம்பரோட ஆன்சர் தான் நமக்கு 1/4 கிடைக்குது. சரிங்களா? அப்ப இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா என்ன ட்ரிக்னு சொன்னேன். ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணலாம்னா இங்க பாருங்க. 1 difference இதான் into first number minus last number. First number minus last numberன்னு இதுதான் ட்ரிக் யூஸ் பண்றாங்க. சரியா? இந்த சம்மோட ட்ரிக் பாத்தீங்கன்னா 1/d. dங்கிறது டிஃபரன்ஸ். சரியா? 1/difference first number minus last number. அப்ப இதோட டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் தான் டிஃபரன்ஸ். 2க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. சரியாப்பா? அப்போ 1/1 ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது இந்த 1/2. சரியா? 1/2ன்னு எடுக்கிறேன். 1/2 லாஸ்ட் நம்பருங்கிறது இப்ப நான் 2 நம்பர் எடுத்து தான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சேன். லாஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா 1/4. சரியா? இதுதான் லாஸ்ட் நம்பர் மைனஸ் 1/4. இப்ப இதை சால்வ் பண்ணுங்களேன், என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2க்கும் 4க்கு எல்சிஎம் 4. 4ல 2 பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் மேல மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? 2 2 minus 1 என்ன ஆன்சர் கிடைக்குது? 1/4 கிடைக்குதா? ஓகேவாப்பா? புரியுதா? அப்ப என்ன அப்ப இப்ப எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்ல. அப்ப இந்த சம்ல இந்த ட்ரிக் எப்படி அப்ளை பண்ணலாம்னா டிஃபரன்ஸ் 1 தான். 1/1. சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1/2. லாஸ்ட் நம்பர் என்னமா? இப்போ இந்த 5 நம்பருமே எடுத்தீங்கன்னா 1/7. வெரி குட், சூப்பர். 1/difference 1/difference அப்படிங்கிறது இந்த 2க்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த பிரிச்சு எழுதி இருக்காங்களா? அந்த நம்பரோட 2க்கும் 3க்கும் 2 into 3 இல்ல, 2க்கும் 3க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 தானே? 3க்கும் 4க்குமான டிஃபரன்ஸ் 1. ஓகேங்களா? மைனஸ் 1/7 வரும். 7ஆ? இப்ப 2க்கும் 7க்கும் எல்சிஎம் எவ்வளோன்னு பாருங்க. இதை சால்வ் 1/2 minus 1/7. 2க்கும் 7க்கும் காமன் நம்பரே இல்ல. எல்சிஎம் என்ன வரும்னா 14 வரும். 14ல 2 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 7 டைம்ஸ். 7 டைம்ஸ். அப்ப 7 into 1 7 மைனஸ் 14ல 7 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ். 2 into 1 அப்ப 7 minus 2 5/14. கிளியரா? the answer என்ன ஆன்சர்? 5/14. சார் இந்த ட்ரிக் எல்லா சம்முக்கும் யூஸ் பண்ணலாமாங்க சார்? இப்படி வரக்கூடிய எல்லா சம்முக்குமே யூஸ் பண்ணலாம். சரியா? நான் 1/1 சால்வ் பண்றேன். அப்ப உங்களுக்கு புரியும் சொல்றேன். சரியா? அதாவது ஃபுல்லா ரைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க சார். ஓகே, இப்போ என்னன்னா 2 into 3 3 into 4 4 into 5 5 into 6 6 into 7 இந்த ஆர்டர்ல வந்தா மட்டும்தான் அப்ளை ஆகும். சரியா? ஓகேவாப்பா?
ஓகேங்க சார். புரிஞ்சு Okay, sir. இந்த பிரிக்கும் போது இந்த மாதிரி நம்ம ஒரு நம்பரை பிரிச்சோம்னா இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கணும். சரிங்களா? அந்த நம்பருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். 1 by difference first number minus last number. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சம் கொடுக்கிறேன், ட்ரை பண்ணுங்க. சார் அந்த சமயம் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணா நல்லா இருக்கும். இன்னொரு தடவை சொல்லவா? ஓகே, இப்போ என்னன்னா ஓகே ஆமாங்க சார். சார் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இதுல கொஸ்டின் கொடுத்திருக்கான 1 by 2 இருக்கு இல்லையா? சரியா? இதை மட்டும் யோசிச்சு 1 by difference that இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் லாஸ்ட் நம்பர். ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியணும், எல்சிஎம் எப்படி எடுக்கணுங்கிறதும் உங்களுக்கு புரியணும். அப்ப இதுல டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது முதல் ரெண்டு நம்பரோட வித்தியாசம் எவ்வளோன்னு பாரு. 2க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. அதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ 1 by 1 டிஃபரன்ஸ் வர இடத்துல 1 அப்ளை பண்ணணும். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 by 2 தான் ஃபர்ஸ்ட் நம்பர். சரி, அந்த இப்படி இருக்கிற சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர்ங்கிறது 1 by 2ன்னு எடுக்கணும். சரியா? 1 minus 2 மைனஸ் லாஸ்ட் நம்பர்ங்கிறது 1 by 7. இங்க கடைசி பார்ட்ல கடைசியா பிரிச்சிருக்காங்க இல்லையா? 6 into 7 அதுல 7 எடுக்கணும். 1 by 7. சரியாப்பா? இப்ப 2க்கும் 7க்கும் எல்சிஎம் பாத்தீங்கன்னா இதுல காமன் டேபிளே இல்ல. அப்ப 2 1 டைம் வரும். சரியா? 7 ரிப்பீட் ஆகும். மறுபடியும் 7 எடுத்தா 1 1 வரும். சரியா? அப்ப இதை மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு எல்சிஎம். காமன் நம்பர் இல்லைன்னா அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் எல்சிஎம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரியாப்பா? 1 by 1. அப்ப 2 7s are 14. 14 கீழே டினாமினேட்டர்ல எழுதணும். ஓகேவா? இந்த 14ல டினாமினேட்டர்ல என்ன வருது? 1 by 2 இருக்குல்ல, இந்த 2 எவ்வளவு தடவை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இந்த 14ல சரியா? இப்படியும் சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணலாம். சரியாப்பா? இங்க பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்னா 1 7s, நான் போன கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம். 1 7s are 7, 2 1s are சரியா? மைனஸ் இருக்கு இல்லையா? 2 1s are 2 டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 7s are எவ்வளோ? 14. ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சால்வ் பண்ணா 5 by 4. சரியா? இது வந்து கிராஸ் மெத்தட்னு சொல்லியிருப்போம். சரியா? அதே பார்த்தீங்கன்னா எல்சிஎம்ல இப்படிதான் சால்வ் பண்ணும். இதுவும் தெரிஞ்சிருக்கணும். 14ல 2 எவ்வளவு தடவை வருதுன்னு பாருங்க. 7. சரி, அப்ப 7 இங்க மேல மல்டிப்ளை பண்ணும். நியூமரேட்டர்ல 1 கூட மல்டிப்ளை பண்ணும். 1 into 7 எவ்வளோ? 7. அதே பார்த்தீங்கன்னா 14ல 7 எவ்வளவு டைம்ஸ் வருது? 2. 2 into 1 2. சரியா? இதுதான் 5 by 14 கிடைச்சிரும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட் ஒன், இது ட்ரை பண்ணுங்க. சார் ஒரே நிமிஷம் பேக் வாங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே சார், நெக்ஸ்ட் சம். மேக்ஸிமம் நீங்க வந்து சால்வ் பண்ண பாருங்க. நோட்ஸா எழுதுனீங்கன்னா பிரச்சனையா இருக்காதுன்னு சொல்றேன். சரியா? அது ஒரு பிராக்டிஸ் தான் சொல்றேன். One by 20 plus 1 by 30 plus 1 by 42 plus 1 by 56 plus 1 by 72. Sir, answer 5 by 36, sir. 5 by 36. Okay. ஆமாங்க சார். எப்படி சால்வ் பண்ணீங்க? இங்க பாருங்க, போன அதே தான். இங்க பாருங்க, சார் 1 by அந்த
20 வந்து 1/4 into 5, 1/30 Very good. வந்து 5 into 6, 42 வந்து 6 into 7, 1/56 வந்து 7 into 8, 72 கொஞ்சம் வந்து 1/8 வெரி குட். into 9. அவ்வளவுதான் சொல்றேன். அப்போ 4 into 5, 5 into 6, 6 into 7, 7 into 8, 8 into 9 இல்லையா? 8 into 9. அப்ப இதுதான் வந்து நமக்கு போன சமயம் இதை கொடுத்திருந்தான். சரியா? இதை கொடுத்து கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கான். சரியா? 4, 5 நம்பர் கொடுத்துட்டான். இப்போ மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரை வந்து டினாமினேட்டர்ல கொடுத்துருக்கான். அப்ப நம்ம அதே தான், சேம் தான். இப்போ 4க்கும் 5க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 1. 1 by difference first number minus last number. சரியா? இதுதான் பாத்தீங்கன்னா ட்ரிக்னு சொல்லியிருக்கேன். டிஃபரன்ஸ் வந்து 1 தான் வருது. அப்போ 1 எடுத்துக்கோ. ஓகேவா? அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1/4. லாஸ்ட் நம்பர் என்ன? 1/9 சூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? 9 இதுதான் லாஸ்ட் நம்பர், இது ஃபர்ஸ்ட் நம்பர். தானே சொல்லியிருந்தேன். அப்போ 4, 9ங்கிறது காமன் டேபிளே இல்ல. அப்ப நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 9 minus 4, 4 9s are எவ்வளோ? 36. கேன்சல் பண்ணினா 5/36. ஆன்சர். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் கொடுக்கலாமா? சூப்பர், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சம். மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. சார் போன சம் மட்டும் கொஞ்சம் கிளியரா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? லிசன் பா, இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? 1/4, அதாவது 1/1 இதுதான் ட்ரிக் பா. சரியா? இது ஒரு பின்னமா இருக்கு இல்லையா? ஃபிராக்ஷனா இருக்கு. அப்ப இந்த 20, 30, 42, 56, 72 எல்சிஎம் எடுத்தா அந்த எல்சிஎம்ல 20 எவ்வளோ டைம்ஸ், 30 எவ்வளோ டைம்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு அது நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தாதான் இதோட ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஆனா அது வந்து ப்ராப்பர் மெத்தேடுன்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். 1/difference, டிங்கிறது டிஃபரன்ஸ். எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னா இந்த நம்பரை பிரிக்கும் போது பாருங்க, டினாமினேட்டர் பாருங்க எப்படி வருது. 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, ஒரு நிமிஷம், 8, 9 வரும். சரியா? கடைசியில 8, 9 முடியுதா? 8 9 சார் தானே 72. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ட்ரிக்கை வந்து அப்ளை பண்ணலாம். 1/difference ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் லாஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பருங்கிறது 1/4, லாஸ்ட் நம்பருங்கிறது இந்த சீரியஸ்ல வரக்கூடிய 1/9 இருக்கு இல்லையா? இதுதான் லாஸ்ட் நம்பரா யூஸ் பண்ணும். ஓகேவா? அப்ப இதை எடுத்து சால்வ் பண்ணும்போது இதோட டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, டிஃபரன்ஸ்னா 4, 5. சரியா? இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில என்ன வித்தியாசம் வருது? 1 தானே. அதுதான் டிஃபரன்ஸா யூஸ் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1/4, லாஸ்ட் நம்பர் 1/9 எடுத்தாச்சு. கிராஸ் மல்டிப்ளை பண்ண பாருங்க. இப்படிதான் கிராஸ் மல்டி 9 into 1 தெரியும் இல்லையா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண 1 into 9 9, 4 into 1 4. சரியா? 4ஐயும் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர்ல எழுதணும். 4 9s are 13. 6. 9 minus 4 எவ்வளோ? 5. 5/36ன்னு வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேப்பா. இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சார் ஒரே ஒரு டவுட்டுங்க சார். நீங்க ட்ரிக் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல சார், அதுல 1/difference நம்பர்னு கொடுத்துருக்கீங்களா சார்? அந்த 1ங்கிறது வந்து எல்லா ஃபார்முலாக்குமே இது காமனுங்களா சார், இல்ல ஆமா, எப்படி? 1 எல்லாத்துக்குமே, எல்லாமே இல்ல, இந்த ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய எல்லாத்துக்குமே காமன். 1/difference. 1 வந்து அந்த டினாமினேட்டர்ல அந்த டிஃபரன்ஸ் எடுத்தாதான் நமக்கு அந்த கரெக்டான ஆன்சர் கிடைக்குங்கிறது தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 1ங்கிறது காமன். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. டவுட். எஸ்பா. சார் இப்ப சொன்னீங்க சார் 1/2 4 சொன்னீங்க சார். ஆமா. அந்த சைடுல போட்டிருக்கீங்க. அதே மாதிரி 1/9 அது எப்படிங்க சார் கூட்டுறது? 1 ஆப்போசிட் கிராஸ் மல்டிப்ளை பண்றதா? 1/4 1/9. அது ஆப்போசிட் எப்படிங்க குறுக்க
கிராஸ் மல்டிபிள்னு சொல்லுவாங்க. ஆமா. இது இது எப்படி சால்வ், இப்போ இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டா நம்ம இதை படிச்சிருப்போம். இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, செகண்ட் டினாமினேட்டர் ஃபர்ஸ்டோட மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் செகண்டோட நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 9 into 1 அப்படிதான் சொல்றேன் கிராஸ் மல்டிப்ளைங்கிறது. 9 into 1 9, 4 into 1 4 divided by 36. ஓகே. ஒன் டிவைடட் பை இங்க என்ன வருதுப்பா, 2 into 3 into sorry 1 into 2 into 3 plus 2 into 3 into 4 டாட்னு வச்சிருக்காங்க, சேம் மல்டிபிள்னு எடுத்துக்கலாம் சரியா. 3 into 4 into 5 plus 4 into 5 into 6. இதோட ஆன்சர் என்னங்கிறது கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்ப இங்க பாருங்க, இது இப்ப இதோட வேல்யூ என்னங்க, இந்த இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும், இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1/6 பிளஸ் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 6 இல்லையா, அடுத்து 1/6 6 4s are 24 வரும் சரியா. 24 அடுத்து பிளஸ் இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/16 வரும், 120 வரும், பிளஸ் 1/120 சரியா. 120 இருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா இப்போ இதோட எல்சிஎம் பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி, அப்ப இதோட எல்சிஎம் என்ன வரும்னா 120 வரும் சரிங்களா. 6, 24, 60, 120 இருக்கு சரியா. இப்ப இங்க பாருங்க 6 டேபிள் எடுத்தீங்கன்னா 1 டைம், 4 டைம், 10 டைம்ஸ், 20 டைம்ஸ். மறுபடியும் எதை எடுக்கலாம், 2 டேபிள் எடுக்கலாமா, 1 டைம், 2 டைம், 5 டைம்ஸ், 10 டைம்ஸ். 5 டேபிள் எடுத்தீங்கன்னா 1, 2 ரிப்பீட் ஆகும், 1, 2 டைம்ஸ். மறுபடியும் 2 வருதா, 1, 1, 1 மாறிடும் கரெக்டா. இப்ப இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா அதான் 6 2s are 12, 12 5s are 60, 60 2s are 120. அப்ப எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மெத்தட் சரியாப்பா. 120 வரும் ஓகே. அப்ப இந்த 120ல 6 எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். 120ல 6 எவ்வளவு டைம்ஸ் வருது, 120ய 6ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு டைம்ஸ் வருது, 20 தடவை வருது. அது மேல இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணும் 20 பிளஸ் ஓகேவா. அடுத்து 120ல 24 எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். 24 பார்த்தீங்கன்னா எவ்வளவு டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் வரும். 5 டைம்ஸ் வரும். அந்த 5 வந்து நியூமரேட்டர்ல 1 கூட மல்டிப்ளை பண்ணும் 5 ஓகே பிளஸ் 2. 120ல 60 எவ்வளவு டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ். 120ல 120 ஒரே ஒரு தடவை தான் வரும், 1 டைம். 1 டைம் வரும். ஈக்குவல் டு இப்போ மேல எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க என்ன வருது, 25 20 28 28 டிவைடட் பை 120 சரியா. அப்ப இது மேலையும் கீழே அடிக்கலாம் இல்லையா, காமன் நம்பரால அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 4 டேபிள் அடிங்க, 4 எவ்வளவு டைம்ஸ் வருது, 28ல 4 வந்து 7 டைம்ஸ் வருது, 120ல 30 டைம்ஸ் வருது சரியா. 7/30 இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சால்வ் பண்ணக்கூடிய, மேக்ஸா சால்வ் பண்ணீங்கன்னா இதுதான் மெத்தட் சரியா. புரிஞ்சு இவ்வளவு தூரம் போனோம் இல்ல, இது அகைனே வேண்டியது இல்ல சரிங்களா. இது நான் ட்ரெடிஷ்னலா இப்படிதான் வரும்னு தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு ட்ரிக் என்ன யூஸ் பண்ணலாம்னா போன சம்ல யூஸ் பண்ண அதே தான் யூஸ் பண்ணலாம் சரியா. நிறைய பேருக்கு எப்படி வருதுங்கிறதே தெரியல சரியா, அதனாலதான் வந்து எழுதியிருந்தேன் எல்சிஎம் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணுங்கிறது ஓகேவா. அப்ப இப்படி கொடுக்குறாங்கன்னா இப்ப போன சமயம் இங்க பாருங்க, இப்ப இப்படி வரும்போது என்ன சொல்லியிருந்தேன், 1 difference first number minus last number சரி ஓகே. அப்ப இதே தான் இங்க பாத்தீங்கன்னா 1 difference first number minus last number தான் சரிங்களா.
அப்போ இதுல இப்போ இதோட ஆன்சர் 7/13 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி வரும்போது போன சம்ல 2 நம்பர் தான் இருந்துச்சு. சரிங்களா? டிஃபரன்ஸ் இதுல வந்து 3 நம்பர் வருதா? அப்போ இந்த மாதிரி வரும்போது ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்க. அதுதான் டிஃபரன்ஸ். 1க்கும் 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அதுதான் டிஃபரன்ஸ்னு வரும் 2. சரிங்களா? இப்போ எந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எடுத்தீங்கன்னா வித்தியாசம் கண்டிப்பா 2வா தான் இருக்கும். சரியா? அப்ப அதுதான் டிஃபரன்ஸ் 1/2. ஓகே, கிளியரா? அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க சார். சார் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க சார். டினாமினேட்டருக்கு வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பர் 1 into 2 into 3 இருக்கா? அதுல 1க்கும் இந்த தேர்ட் நம்பர் 3க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு பாருங்க. 2 இருக்கு சார். அதுதான் டிஃபரன்ஸ். சரியா? ஓகே சார். ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்பர் வேணும் இல்லையா? இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 3 நம்பர் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் எதுன்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வருது இல்லையா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரா எடுக்கணும். சரியா? அப்ப லாஸ்ட் நம்பர் எதுனா கடைசியில இருக்கிற 2 நம்பரை 2 நம்பர் எடுத்தா போதும். சரியா? அப்போ 1 இப்போ 1 divided by 1 into 2 அதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். 1 into 2ங்கிறது என்ன? 2 மைனஸ் லாஸ்ட் நம்பர்ங்கிறது 1/5 into 6. சரியா? 5 into 6 எவ்வளோ? 1/30. 1/30. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. பிராக்கெட் சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்க. 1/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? எல்சிஎம் எடுக்க தெரியலன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30 into 1 30 2 into 1 28 32 30 மல்டிப்ளை பண்ணணும். 30 into 60ன்னு வரும். சரிங்களா? மல்டிப்ளை. ஓகே ஓகே ஓகே. 1/2 into 28 divided by 16. 28 இந்த 2ஆல அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். 14 16 இருக்கு. இத 2ஆல அடிச்சீங்கன்னா 14ல 2 7 times 30 times வருது ஆன்சர் 7/30. கிளியரா புரிஞ்சா? சரிங்களா? அப்ப இப்ப இந்த மாதிரி வரக்கூடிய சம் பாத்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். சரிங்களா? அதான் சொல்லியிருக்கேன். மியூட் பண்ணுங்க. வாய்ஸ் வந்து ஓகே ஓகே, தேங்க்யூ. நிறைய பேர் கிளியராப்பா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். சார் டவுட் மட்டும் சார். எஸ்பா. சார் நான் வந்து இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றேன். ஏன்னா ஏற்கனவே ப்ரீவியஸா எடுத்தது எனக்கு தெரியாது. அது வந்து எந்த யூடியூப் சேனல் மட்டும் தெரிஞ்சுக்கலாமா சார்? அது வந்து மேம் சொல்லுவாங்க கடைசியா. ஓகே சார். எந்த சேனல் அப்படிங்கிறது கிளப்னு போடுங்க. அச்சீவர்ஸ் கிளப். அச்சீவர்ஸ் கிளப். பாத்துக்கிறவங்க சொல்லிருங்க. அச்சீவர்ஸ் கிளப் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்குப்பா. ஓகே சார், ஓகே சார். இதுக்கு முன்னாடி எத்தனை கிளாஸ் சார் போச்சு? ஒரு 4 கிளாஸ் போயிருக்கோம். சரியாப்பா? 6 கிளாஸ் மொத்தம் 6 கிளாஸ்ல ஒரு கிளாஸ் மட்டும் டிலே ஆயிடுச்சு சயின்ஸ். மிச்சம் 5 கிளாஸஸ் ஆச்சு சார். ஓகே சார். இதுக்கான எல்லா வீடியோவும் அங்கே இருக்கா சார்? எல்லா வீடியோவும் இருக்குப்பா, இருக்கு. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். ஒரு ஹெல்ப்புங்க சார். எஸ்பா. சார் லாஸ்ட் கிளாஸ்ல அந்த 999 1/5 அந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அது ஓகேங்க சார். அதுக்கு அடுத்து ஒரு சம் 999 into 999 divided by something அந்த மாதிரி வந்தது. அந்த ஒரு क्वेश्चन மட்டும் கடைசியா சொல்ல முடியுங்களா சார்? 999 into 999. ஓகே, இப்போ இந்த சம் அதான் சார். இதுக்கு முன்னாடி எஸ் சார். இந்த சம்மா? எஸ் சார். சார் எனக்கு இதுக்கு அடுத்த உள்ள சம்ல ஆன்சர் மட்டும் சொல்லுங்களேன். இந்த சம்மா?
இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தீங்களா சார்? நான் கொஞ்சம் லேட் ஆகி தான் ஜாயின் பண்ணேன். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தீங்களா? அப்புறம் சார் இந்த சம்மோட தான் ஆன்சர் வந்து 5/14. 5/14 ஒண்ணும் இல்ல. இதுதான் ட்ரிக். சரியா? இது ஞாபகம் வச்சுக்க. எப்படி வந்துச்சுன்னா அப்படிங்கிறது ஈஸி தான், ஒண்ணுமே கிடையாது சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர்ங்கிறது 2 நம்பர் வரும்போது ஃபர்ஸ்ட். சரியா? தேங்க்யூ சார். ஓகேப்பா. இப்ப அது நான் கடைசியா சொல்லட்டுமா அது என்னங்கிறது? அந்த 9 இது போய் ஓகே கடைசியா போகும்போது கிளாஸ் முடிச்சு நீ கேளு, நான் ரிப்பீட் பண்றேன். சரியா? ஓகே. இப்போ ஓகேப்பா. இப்போ இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன், நான் எழுதுறேன், அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 1/1 into 4 plus 1/4 into 7 plus 1/7 into 10 plus etc. 1/97 into 100 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இதோட ஆன்சர் என்ன? மியூட் பண்ணுங்க. 1/3. 1/. Sir, 99/100. 99 divided by 100. Sir, 99 divided by 100 sir. Sir, 1/3 into 99/100. 33/100 sir. ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க முன்னாடி சொன்னவங்க. இப்ப கடைசியா சொன்னதுதான் ஆன்சர். 33 1/3. ஆப்ஷன் இப்படி கொடுப்பான். சரியா? 30/99 ஆப்ஷன் சொல்ல, நீங்க ஆன்சர் சொல்லிட்டுமே சொல்லி விட்டுட்டேன், எழுதல. இதுதான் ஆப்ஷன் வச்சுக்கோ. சரியா? 37/100 என்ன வந்துச்சுப்பா? டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1க்கும் 4க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. அப்போ 1/3. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன எடுப்பீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1/1. சரியா? 1/1 மைனஸ் லாஸ்ட் நம்பர் எப்படி எடுப்பீங்க? 1/100. சரியா? 1/100. சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1/3 100 minus 1 divided by 100. கரெக்டா? 100. ஓகேவா? அப்போ 1/3 99 divided by 100 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 33 divided by 100. ஓகே. ஆப்ஷன் டிஃபரன்ஸ் மிஸ் பண்ண கூடாது. சரியாப்பா? Okay, sir. சார் ஆன்சர் 1/3 போட்டுக்கீங்க ஃபர்ஸ்ட். கரெக்டா 7 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணணும். 7:30க்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு 3 எப்படி வந்துச்சு 1 எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்க. தெய்வமே இங்க பாருங்க, 1/, டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 1/, டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் லாஸ்ட் நம்பர். இதுதான் ட்ரிக். டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த 1க்கும் 4க்குள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதானே வித்தியாசம். இதுதான் சொல்லியிருப்பேன். சரியா? இந்த 1க்கு இந்த கீழே இருக்கிற நம்பரோட வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த 2 நம்பரும் மைனஸ் பண்ணிக்கும். சரியா? இது எல்லாத்துக்குமே சேமா வந்தா மட்டும்தான் நமக்கு அப்ளையே ஆகும். இந்த ரூல் அப்ளை ஆகும் சொல்றேன். அப்போ 1க்கும் 4க்குமான வித்தியாசம் எவ்வளோ? 3 தானே? அதுதான் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, கிளியராப்பா? கிளியர் சார். ஓகே சூப்பர். அப்படி போடணுமா சார்? ஓகே. இப்போ 4 வந்துச்சுன்னா இப்ப 3 நம்பர் வரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்? 3 நம்பர் வரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சரியா? இங்க பாருங்க அந்த சம்பவம். இங்க இருக்கு பாரு. 3 நம்பர் வரும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்குள்ள வித்தியாசம் தான் டிஃபரன்ஸா எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். சரியா? இப்ப கொஸ்டின் பாருங்க. 1/1 into 2 into 3 into 4 கொடுக்குறேன். பிளஸ் 1/1 into 2 into 3 into 4 into 5 பிளஸ் எக்ஸெட்ரா இப்படி போகுது. கடைசியில் என்ன வருதுன்னா 6 into 7 into 8 into 9
சரியா? இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ உங்களோட டவுட் தான் கிளியர் பண்றேன். அதோட ஆன்சர் நான் சொல்ல. இப்போ 3 நம்பர் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லியிருந்தோம்? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். லாஸ்ட் நம்பர் இருக்கிறது லாஸ்ட் 2 டிஜிட். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி 4 நம்பர் வரும்போது ஃபர்ஸ்ட் சரியா ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 3ஆ மாறும்னு சொல்றேன். இதுதான் மெத்தட். லாஸ்ட் நம்பர்ங்கிறது கடைசி 3 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவாப்பா? கிளியரா புரிஞ்சா? அப்ப வித்தியாசம் அப்ப டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் தான் எடுக்கணும். 1க்கும் 4க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 3. இங்க 2க்கும் 5க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 3. 6க்கும் 9 இதுதான் டிஃபரன்ஸ். கிளியரா? அப்ப எப்படி கொடுத்தாலும் சரியா 4 நம்பர்னா 3 நம்பர் எடுக்கணும். சரிங்களா? 3 நம்பர்னா 2 நம்பர் எடுக்கணும். 2 நம்பர்னா ஒரே ஒரு நம்பர் தானே எடுத்தோம். இப்ப இந்த சம்ம வந்து எப்படி எடுத்தோம்? 1 தான் எடுத்தோம். அதான் அந்த ட்ரிக்கோட அந்த மெத்தேடுங்கிறது. சரியா? ட்ரிக்கை வந்து இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். ஓகே கிளியரா? இப்ப இது ஆன்சர் வேணாம், நான் இது சொல்றேன். இது இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. சரியா? 1 2 நம்பர்லயே சம முடிச்சிரும். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா செகண்ட் மெத்தட். சரியா? மியூட் பண்ணுங்க. இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு क्वेश्चन கேட்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னப்பா? 1 + 1/2 1 + 1/3 1 + 1/4 இதெல்லாம் கலப்பு பின்னத்துல இருக்கு. எப்படி சார் பண்ணணும்? ஆமா. இப்போ இது வந்து போன சமூக இந்த சமூக சம்பந்தம் 60.5ங்களா சார்? வெரி குட் சூப்பர். அவ்வளவுதான் சொல்றேன். அப்ப இப்ப இந்த மாதிரி வரும்போது சம் எப்படி இருக்கும்னா கலப்பு பின்னத்துல சார் இருக்குது. ஆமா, கலப்பு பின்னம் தான். போன அதாவது அது முடிஞ்சு போன ட்ரிக் வந்து பைல வரும்போது மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி. இப்ப இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? 1 × 2 2 2 + 1 என்னவா மாறும்? 3/2 3/2 பிளஸ் இதை சால்வ் பண்ணீங்கன்னா 4/3 4/3. வெரி குட். இதை சால்வ் பண்ணீங்கன்னா 5/4. திருப்பி கொஞ்சம் சொல்லுங்க சார். 5/4 மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. 6/4 தான். ஒரே நிமிஷம். இப்போ இங்க பாருங்க 1 யாரோ அதாவது 1 + 1/2 இருக்கு. சரியா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 × 2 2 2 பிளஸ் இப்படி கிராஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணும் மேல இருக்க நம்பர் கூட. சரியா? 1 2s are 2 2 + 1 எவ்வளோ? 3. 3/2ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்பர். சரியா? அடுத்தது 3 + 1 4/3. அது 5 கரெக்டா? கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4. சரியா? 4 + 1 5 5/4. சரியா? 5/4. அப்போ இந்த கடைசி நம்பரை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 121/120. 121 / 120. சரியா? இப்படியே போயிட்டு இருக்கும் சொல்றேன். இங்க பாருங்க. அப்ப இந்த நம்பர்ல எது கேன்சல் ஆகும்னா மேல இருக்கிற நம்பர் கேன்சல் ஆகும். 4 அடுத்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? 6/6 என்ன வரும்பா? 5. அடுத்தது 6/5 அடுத்து என்ன வரும்? 7/6ன்னு வரும். 7/6. அப்போ 5 கேன்சல் ஆகும். 6 கேன்சல் ஆகும். அது அப்போ கேன்சல் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்ன நம்பரா இருக்கும்? எப்படி சார் வந்து சார் 120 இருக்கும் சார். 120 / 119. சரியா? அப்ப எப்படி சார் வந்து இந்த எக்ஸெட்ரா அப்படிங்கிறது அடுத்த நம்பர் என்ன வரும்னா 1 + 1/5 இருக்கு இல்லையா? 6. இதுதான் பாத்தீங்கன்னா 6 சரியா? 6/5ன்னு வரும். அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னா 1 + 1/6ன்னு வரும். இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 7/6. ஓகே சார். அது ஏதாவது பின்ன. சரி, அப்ப எக்ஸெட்ரா அப்படிங்கிறது அது அப்படியே தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. சரியா? அப்ப தொடர்ச்சியா இப்ப இது மேல இருக்கிற நியூமரேட்டர் கீழே இருக்கிற நம்பரும் கேன்சல் ஆகுதுன்னா 120 கேன்சல் ஆகும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 119 எல்லாமே கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்ப எது பேலன்ஸ் நிக்குதுன்னா
121 நிக்குது. 121 இங்க divided ஒரு 2 நிக்குது. 2. சரியா? அப்போ அதோட Okay. ரிசல்ட் பாத்தீங்கன்னா 121 divided by 20 2 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 60.5. 60.55. Okay, sir. sir, okay. சரி, அப்ப இப்படி ஒரு சம் கேட்கலாம். சரியா? அப்ப இது எல்லாத்தையும் நீ பண்ண முடியாதா சார்? எதுப்பா? ஷார்ட்கட்ல பண்ண முடியாதா சார்? இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரே ஸ்டெப்லயே ஷார்ட்கட் தான் சொல்றேன். என்னன்னா இந்த இல்லையா எது கேன்சல் ஆகுதுன்னு பாரு. அப்போ மேல ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த 2 நம்பரே எடுத்தா போதும். சரியா? இந்த 2 மட்டும் போதும் சொல்றேன். இது இவ்வளவு வேணும்னு அவசியமே இல்லை. இந்த 2லயே பாத்தீங்கன்னா எது அடிபடும் அப்படிங்கிறது உனக்கு 3/2. அடுத்து இதோடது பார்த்தனா 4/3 இருக்கு. அப்ப இதுல எது அடிபடுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பரோட 3, அடுத்தது ரெண்டாவதோட கீழே டினாமினேட்டர் அடிபடுதுன்னா அடுத்தது இது கீழே இருக்க நம்பரும் கேன்சல் ஆகும்னா இதுதான் மிச்சம், பேலன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கலாம், இந்த கடைசி நம்பர் எடுக்கலாம். சரியா? அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகுது. ஓகேவா? அப்ப பேலன்ஸ் என்ன வருங்கிறது நீ இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சொல்றேன். சரியா? ஓகே சார். ஓகே. ப்ரீவியஸ் ஸ்லைடு மட்டும் ஒரு நிமிஷம் சார். ஓகே. 1/25. ஓகே சார். ஓகே. 1/25 சார். 1/25 1/50. இப்ப இத கிராஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து பாரு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1/50 சார். சரியா? 3 மைனஸ் ஆன்சரா 1/50. சரியா? 3 மைனஸ் என்ன ஆன்சர் வரும்? 2/3. சரியா? அடுத்து இதை சால்வ் பண்ணும்போது இன்டு 4 இல்லையா? 4 மைனஸ் 1 எவ்வளோ? 3. 3/4. அப்ப இதுல எது கேன்சல் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பரோட டினாமினேட்டர், செகண்ட் நம்பரோட நியூமரேட்டர். சரியா? அப்போ கண்டிப்பா கடைசி நம்பர் எடுத்தீங்கன்னா இதோட ரிசல்ட் என்ன? 100 இல்லையா? 100 minus 1 99 divided by 100 வரும். சரியா? அப்ப இதுல எது கேன்சல் ஆகும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி ஒரு நம்பர் இருக்கும், டிவைடட் பை வைன்னு இருந்தா எது கேன்சல் ஆகும்? இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட டினாமினேட்டர், செகண்ட் நம்பரோட கடைசி நம்பர் இதான கேன்சல் ஆகும். அப்ப எது பேலன்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர்ல 102 பேலன்ஸ் இருக்கும் சார். 1/50 சார். இது கேன்சல் பண்ணா 1/50 அவ்வளவுதான். மோட்டர் பண்ணுங்க ப்ரோ. சார் எனக்கு சம் புரியல, இன்னொரு டைம் சொல்ல முடியுங்களா? எஸ். இப்ப இதுல என்னன்னா மைனஸ் வந்திருக்கா? ஆமாங்க போன சார். சம்ல எல்லாமே பிளஸ் வந்ததுனால ஆட் பண்ணும். அப்போ இங்க பாருங்க 1 minus 1/3னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 into 3 3. 3 minus 1 எவ்வளோ? 2 தானே? 2/3. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/3. அதுதான் இங்க எழுதி இருக்கும். சரிங்களா? அடுத்தது செகண்ட் நம்பரை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2/3 இருக்கு ஃபர்ஸ்ட். செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 minus 1 எவ்வளோ? 3. 3/4. சரிங்களா? அடுத்து இதை சால்வ் பண்ணீங்கன்னா 5 minus 1 எவ்வளோ? 4. 4/5. கரெக்டுங்களா? இதை சால்வ் பண்ணும்போது அப்போ இப்போ இங்க பாருங்க 5/6 கிடைக்கும். அப்ப இதுல எது கேன்சல் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே மல்டிபிள் தானே. 3 கேன்சல் ஆகுமா? 4 கேன்சல் ஆகுமா? 5 கேன்சல் ஆகும்னா இப்ப கேன்சல் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப கடைசி 2 நம்பர் எடுத்தீங்கன்னா இது ரெண்டையும் எடுத்து பாருங்க. இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க. 99 இல்லையா? இன்டு 98 டிவைடட் பை 99 கிடைக்கும். இன்டு அடுத்தது இதோட ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 99 டிவைடட் பை 100 கிடைக்கும். இதோட ஆன்சர் 100 minus 1 99. இப்போ 99 கேன்சலா? அதே மாதிரி 98 இங்க இருக்கிற இதோட ப்ரீவியஸ் எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இடையில புள்ளி வச்சிருக்காங்களா? அப்ப தொடர்ச்சின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப எது கேன்சல் ஆகும்னா 98 அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரும் கேன்சல் ஆகிட்டே வரும். சரிங்களா? அப்ப எது மட்டும் பேலன்ஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பரோட 2, லாஸ்ட் நம்பரோட 100ங்கிறது அடிபடாது. சரிங்களா? கேன்சல் ஆகாது. அப்ப இதுதான் ஃபைனல் ஆன்சரா இருக்கும் 1/50.
ஓகே ஓகே சார். சரியா? ஓகே சார். ஓகே. அப்ப இப்படி ஒரு சம் இருக்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு டைப். ஒயிட் போர்டு மட்டும் தான் தெரியுது சார். ஒரே நிமிஷம். எஸ்பா எஸ்பா இந்த எழுதுறேன். கொஸ்டின் பாத்தீங்கன்னா நோட் பண்ணுங்க. என்னன்னு எழுதுங்க. சார் ப்ரீவியஸ் சம் ஒரு நிமிஷம் வைக்க முடியுங்களா சார்? காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேடம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்புறம் நோட் பண்ணிப்பீங்க. ஓகே. எடுத்தாச்சு. எழுதியாச்சா? எடுத்தாச்சு மேடம். எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டைப்னு போட்டுங்க. சரியா? நெக்ஸ்ட் டைப் நான் நோட் பண்றேன். சரிங்களா? இப்போ என்னன்னா 2/7 1/3 5/6. நம்ம டாபிக் பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஓகே. இப்போ இதுல கொஸ்டின் எப்படி கேக்குறாங்கன்னா மிக பெரிய எண்ணை காண்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் வேல்யூன்னு கேட்பாங்க. ஸ்மாலஸ்ட் சரிங்களா? ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு கேட்பாங்க. சரிங்களா? மிகப்பெரிய எண்ணை காண்க, மிகச்சிறிய எண்ணை காண்க. அடுத்தது ஏறு வரிசையில் எழுதுக. சரிங்களா? அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். சரிங்களா? ரெண்டுமே பாத்தீங்கன்னா கேட்பாங்கன்னு சொல்றேன். இந்த 4 கொஸ்டின் இதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? லார்ஜ் நம்பர் 1/3, ஸ்மால் நம்பர். லார்ஜஸ்ட் நம்பர் 1/3 5/6 ஸ்மால் நம்பர். அசெண்டிங் ஆர்டர் 1/3 2/7 3/4 5/6. டிசெண்டிங் ஆர்டர் 5/6. பெரிய நம்பர் எது? இந்த 4 நம்பர்ல பெரிய நம்பர் எதுங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் எதுங்கிறத சால்வ் பண்ணலாம். சரியா? அப்ப 2 நீங்க என்ன நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? 2 7ஆல டிவைட் பண்ணுவீங்க. ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? இங்க பாருங்க. 1/2 இருக்கு, 1/5 இருக்கு. சரியா? 1/2 1/5 இருந்துச்சுன்னா இதுல எது பெரிய நம்பர்? எது பெருசுங்க? 1/5. அதுலயே பிரச்சனை இருக்கு. பாருங்க. அப்போ 1/2னா 1 2ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்ப நான் இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 1 2ஆல டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகாதுலயே. அப்போ இங்க மேல ஒரு புள்ளி வச்சு ஒரு 0 சேர்ப்போம் இல்லையா? பாயிண்ட் வச்சு 10 மாறிடும். 10ல 2 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 5 10 0. சரியா? அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு இதோட ஆன்சர் என்ன? 1/2ங்கிறது 0.5. சரியா? அடுத்து 1/5 எடுங்க. 1/5 1 வந்து 5ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 1 5ஆல டிவைட் பண்ணா 0.2. ஓகே. 0.5 2 5s are 10. சரியா? 0. அப்போ 1/5 இருக்கு. 1/5 0.2. சரியா? அப்ப 0.5 பெருசா 0.2 பெருசா? 0.5. அப்ப 1/2 தான் பெரிய நம்பர் சொல்றோம். சரியா? அப்ப இதுதான் மெத்தட் பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதான் சால்வ் பண்ணுவோம். இதுதான் பெருசு. அப்ப எதுங்கிறது பாயிண்ட் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஆனா நான் சொல்ற மெத்தட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஒண்ணுமே இல்லை. மைண்ட்லயே சால்வ் பண்ணலாம். நீங்க கிராஸ் பண்ணிக்கோ இப்படி. சரியா? 2 1s are என்ன? 2 into 2. சரியா? 1 5s are 5. எது பெரிய நம்பர்? இங்க மேல வர 5 தானே. அது அப்போ 1/5. ஒரே நிமிஷம். அப்படி எடுக்க கூடாது. கிராஸ் பண்ணி வரும்போது இப்ப கிராஸ் பண்ணும்போது மேல 2 வருது. அதாவது 1/2க்கு நேரா 5 வருது. 1/2க்கு நேரா 2 வருது. 5 2 இருக்கு. 5 2ல 1/2 தான் சார் பெரிய நம்பர். 1/2 தான் சார் பெருசு. நான் சொல்லியே முடிக்கல.
பிரதர் எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க பிரதர். மியூட் பண்ணுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை இதோடது. சரியா? இங்க பாருங்க என்னன்னா 1/2 1/5 தானே நான் எடுத்திருந்தேன். 1/2 1/5. இப்ப இதுல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோன்னு சொன்னேன். சரி, அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 5s are 5. சரியா? 2 1s are 2. சரியா? இதுல 2 பெருசா 5 பெருசா? 5 தானே பெருசு. அப்ப எது பெருசா இருக்கோ அதான் ஆன்சர். 1/2. 1/2. புரிஞ்சா? மேல எது பெரிய நம்பரா இருக்கோ அதான் பெரிய நம்பர். மேல எது சின்ன ஸ்மாலஸ்டா இருக்கோ அதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேவா? புரிஞ்சா? ஓகே. இங்க அப்ப இது எப்படி சால்வ் மியூட் பண்ணுங்க. இது எப்படி 4 நம்பர் கொடுத்திருக்கோம். 4 இல்ல 5 6 நம்பர்லாம் கொடுப்பாங்க. அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கோ. சரியா? இந்த 2 நம்பர்ல எது பெரிய நம்பர்னு பாருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ண 7 into 1 எவ்வளோ? 7. 3 2s are 6. 6 பெருசா 7 பெருசா? 7 தான் சார். 1/3. ஓகே. அப்ப இந்த 2 நம்பர்ல 1/3 தான் பெருசு. சரியா? அடுத்து இத 2 எடுத்துக்கோ. அடுத்த 2 எடுத்துக்கோ. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 6 3 சார் 5/6 தான் பெருசு. இங்க பாருங்க. 18 20. 5 4s are 20. 20 பெருசா 18 பெருசா? 20 தானே. அப்ப இதுல 5/6. இப்ப இந்த ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணா போதும் இல்லையா? இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5s are 15. 1 6 are 6. சரி, எது பெருசு? 15 தானே. 5/6. இதுதான் ஆன்சர். லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது 5/6. கிளியரா? ஓகே சார். அப்ப இதுதான் ட்ரிக்குன்னு சொல்றேன். சரியா? நீங்க எல்லாத்துக்கும் அப்படியே டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. பெரிய நம்பரும் வரும். சரியா? அப்ப மல்டிப்ளை நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். சரியா? நம்ம இதை படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இத வாய்ப்பாடு, சரியா, மல்டிபிள், டிவைடன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் எல்லாம் நல்லாவே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். சரியா? உங்க சைட்ல இருந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் சொல்றேன். சரியா? இன்னொரு நம்பர் கொடுக்குறேன், இதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Five by 9, 7/11, 8/15, 11/17. Find the largest value. Find the largest value. Sir, previous question one time காணுங்க. 5/9. ஓகே, எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஓகே, புரியுதாப்பா சொல்றது, நடத்துறதெல்லாம் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். புரியுது சார், புரியுது. சரி சார், கொஞ்சம் தமிழ் நடத்துங்கண்ணா சார். நான் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்கிலீஷ்ல நான் ஒரு வார்த்தை கூட சொல்லடே தம்பி. இதே நியூமரேட்டர் அப்படி அந்த மாதிரி வேர்ட் எல்லாம் வந்து தமிழ்ல அப்படி சொல்றியா? ஆமா சார், ஆமா. ஓகே ஓகே. அதாவது இப்போ கிராஸ் மல்டிப்ளை அப்படின்னா 7/11 தான் சார் பெருசு. 7/11. மொதல் 2 பின்னத்தை எடுத்துக்கோ. சரியா? மொதல் 2 பின்னத்தை பாத்தீங்கன்னா எடுத்து கம்பேர் பண்ணிக்கோ. கம்பேர் பண்ணா இந்த 2ல எது பெருசுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த 2 பின்னத்தை எடுத்துக்கோ. இதுல கம்பேர் பண்ணீங்கன்னா இதுல இருந்து ஒரு நம்பர் பெரிய நம்பர் கிடைச்சிடும். சரியா? அப்ப அந்த 2 வரக்கூடிய 2 ஃபிராக்ஷனுக்கு நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இது லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது கிடைச்சிடும் சொல்றேன். சரியா? அப்ப இங்க பாருங்க என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பின்னத்துக்கு இப்படி கிராஸ் மல்டிப்ளைனா குறுக்கு பெருக்கல். சரிங்களா? இப்ப குறுக்கு பெருக்கல் பண்ணீங்கன்னா இந்த 9 இப்படிதான் குறுக்கு பெருக்கல் பண்ணோம். சரியா? டினாமினேட்டர், சரி, பகுதி தொகுதி. சரிங்களா? இந்த பகுதி ஃபர்ஸ்ட் பின்னத்தோட தொகுதி. சரிங்களா? 5 into 11 பாத்தீங்கன்னா என்ன வரும்? 5 into 11 எவ்வளோ? 55. 9 into 7 எவ்வளோ? 63. சரியா? அப்ப இதுல எது பெருசு? 63 தானே பெரிய நம்பர். அப்ப 11/7/11 அப்படிங்கிறது எடுத்துக்கலாம்.
ஓகேவா? அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சரி 8 இன்டூ என்ன வருது? 8 இன்டூ 17 எவ்வளோ? மல்டிப்ளை பண்ணும்போது 136 சார். 136 136. ஆமா. 15 இன்டூ 11 பாத்தீங்கன்னா 5 165. அதாவது 5 6 1 ஒரு 160. எது பெரிய நம்பர்? 11/17 தான் நமக்கு பெரிய நம்பர். மியூட்ல போடுங்க. சார் சம்பளம் கேட்பாங்களா சார்? இந்த சம்மெல்லாம் கேட்பாங்களாண்ணா? இதுல இந்த சம் தான் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்கன்னு சொல்றேன். இது பேசிக்கு சொல்றேன். சரி சரியா? சார், ஓகே சார். டவுட்டுக்கா சார் கேட்டேன். கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? குரூப் டிங்கிறது 10th குவாலிஃபிகேஷன் தானே கேட்கிறான் உனக்கு. இதுதான் இங்க இருந்தா வந்து மேக்ஸே ஆரம்பிக்குது. இப்படி வகுத்தல் பெருக்கல் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா வரும் சொல்றேன். சரியா? இப்ப இந்த ரெண்டு நம்பர் 11 இன்டூ 11 என்ன வரும்? 121. சரியா? 121. 7 இன்டூ 17 என்ன வரும்? 119. 119. சரியா? அப்ப எது பெருசு? 121 தானே? இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா 11/17 அப்படிங்கிறது 11/17 என்ன பண்ணலாம்? ஆன்சர் பெரிய நம்பர் எடுக்கிற மாதிரி. சரியா? இப்ப இதே கொஸ்டின் சரியா ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு கேட்கிறான்னு வச்சுக்க. மிகச்சிறிய எண்ணை காண்க. பின்னம் கொடுத்து மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னா 5/9 வருமா சார்? 5/9. அப்ப என்னன்னா இங்க பாருங்க அதேதான். ஒரே நிமிஷம். இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டுபிடிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டுல சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டு சூஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த ரெண்டுல எது ஸ்மாலஸ்ட்? 5/9 எடுத்துக்கோ. 5/9 வரும். ஓகேவா? 5/8/15 போடுமா சார்? எஸ். இதுல இந்த ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பரோ அத ரெண்டு கம்பேர் பண்ணி 8/15. சரியா? இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ஆன்சர்ல எது ஸ்மாலஸ்டோ அதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. 8/15 அப்படியே சார் வந்து. ஒரே நிமிஷம். நம்ம क्वेश्चन வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் சால்வ் பண்றேன். சரியா? அப்ப இந்த ரெண்டு நம்பர்ல எது ஸ்மாலஸ்ட்னா 55. அதை எடுத்துக்கோ. 5/9. இத கிராஸ் பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை 136 165 கிடைக்குதா? அந்த ரெண்டு நம்பர்ல எது ஸ்மாலஸ்ட்? 8/15. 5/9 தான் சார் ஆன்சர். 8/15. இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 into 15 எவ்வளோ? 70. சரியா? 9 into 8 எவ்வளோ? 72. இதுல எது சின்ன நம்பர்? 72 தான். அப்ப எது ஆன்சர்? 8/15. 8/15. ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிற மெத்தட். சரியா? ஓகே சார், ஓகே. புரிஞ்சா? அப்படியே புரியுற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சைடுல எழுதி வச்சுங்க. சரியா? சைடுல எழுதி வச்சுக்கோ. சரியா? இன்னும் ஒரு மாசம் முடிச்சு எடுத்து பார்த்தனா சார் என்னமா தப்பா சொல்லி கொடுத்திருக்காரே மாதிரி என்ன திட்டுவா நீ? இல்ல மறந்துருக்கீங்க சொல்ற. கான்செப்ட் சொல்லி கொடுத்த கான்செப்ட் மறந்து கண்டிப்பா மறந்துரும் சொல்றேன். மறக்க மாட்டேங்குதுங்க சார். பட் ஆனா நெக்ஸ்ட் क्वेश्चन டிஃபரண்டா கேக்கும்போது அது எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பிராக்டீஸ். சரிங்களா? பிராக்டீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார். எக்ஸல் சூப்பர் சார் ஐடியா. சரிங்களா? பிராக்டீஸ்ங்கிற ஒரு விஷயம் நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே. சொல்லி கொடுக்கிற क्वेश्चन படிச்சா போதுமா இல்ல புக்ல இருக்கதையும் நம்ம பார்க்கணும்? புக்ல இருக்கிறத நீங்க வந்து பாருங்க. கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்றேன். பிளஸ் சார் அதுல நிறைய இந்த மாதிரி क्वेश्चनலாம் கொடுத்திருக்காங்க. பிராக்டீஸும் நிறைய வேணும் சார். இப்ப என்னன்னா ஒரு புக் அப்படிங்கிறது அவன் வந்து குரூப் டி அதே புக்கை வச்சு என்டிபிசி படிப்பாங்க, எஸ்எஸ்சி படிப்பாங்க. எல்லா கொஸ்டினும் அதுல இருக்குன்னு சொல்றேன். சரிங்களா? அப்ப நமக்கு தேவையான கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த லெவல்ல படிச்சா போதும் சொல்றேன். எல்லா கொஸ்டினும் படிக்கணும்னு அவசியமே இல்லை. புக்கு செட் பண்றவன் புக்ல பெரிய சம் கொடுத்திருப்பான். கஷ்டமான சம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பேங்க் எக்ஸாம்ல கேட்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றேன். அதை போய் நீ படிச்சுட்டு இருக்க கூடாது. சரிங்களா? உங்களுக்கு
ஒரு லெவல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மீடியம் லெவல்ல நீங்க சால்வ் பண்ணா போதும் சொல்றேன். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார். சார் அப்ப மேக்ஸ்க்கு என்ன புக் சார் படிக்கலாம்? மேக்ஸ் இப்ப இது வந்து நம்ம சென்ற கிரண் புக் யூஸ் பண்ண, கிரண் சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி கிரண் தனியா விட்டுருப்பாங்க சரிங்களா. சார் கிரண் பப்ளிகேஷன் சார். கிரண் பப்ளிகேஷன்ல ஆப்டிடியூட் புக் வாங்கி படிச்சேன்னா ஓகே, அது படிச்சா எல்லாமே இருக்கு. ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக் படிச்சீங்கன்னா அதுலயும் கொஸ்டின் இருக்கு. ஆனா என்ன ஆர்எஸ் அகர்வால்னா அது ரீசனிங் மட்டும் தான் சார் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் அதான் சார், நான் ரீசனிங் தான் சார் வச்சிருக்கேன் ஆர்எஸ் அகர்வால்ல. நான் வெர்பல் வெர்பல் சார். அது ஓகே, அது ரீசனிங் பார்ட்டுக்கு அது யூஸ் பண்ணிக்கோ சரியா. கிரண் பப்ளிகேஷன்லயும் நீ இந்த 2 புக்குமே வரும், ரீசனிங் ஆப்டிடியூட்னு 2 புக்கும் வரும் சரிங்களா. ஆர்எஸ் அகர்வால் வந்து எல்லாமே இப்போ ஆப்டிடியூட் புக் எடுத்தேன்னா ஆர்எஸ் அகர்வால் தான் முதல்ல அந்த புக்கை விட்டாங்க. அதுல இருந்து டிரைவ் ஆனதுதான் இந்த கிரண் புக். எல்லா புக்குமே அதுல இருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க தான் சரியா. பேர் நம்பர் மட்டும் மாத்தி அப்படியே ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் அலைன் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றேன் சரியா. நான் என்ன சொல்றேன்னா கிரண் புக் குரூப் டி தனியா கிடைச்சதுன்னா அதை மட்டும் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே சார். சார் ஆர்ஆர் சுரான் சொல்லி புக் இருக்கு சார், அத வாங்கிக்கலாமா? எது ஆர்ஆர் சுரான் சொல்லி புக் விட்டுருக்காங்க சார். சுராலாம் வராங்க சார், இப்போ ரீசன்ட்டா விட்டாங்க சார். அது தமிழ்ல கிடைக்குங்களா சார்? இது இல்ல ஒரே இதுல கிரண் புக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல கிடைக்காது. சுறாங்கிறது என்னன்னா இந்த ஆப்டிடியூட் புக் இருக்கு இல்லைங்களா, இந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்க தமிழ் மீடியம்னா நீங்க இதை வாங்கி படிக்கலாம் சரிங்களா. பிளஸ் வந்து நான் சொல்ற கான்செப்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க சரிங்களா. அதுல இருக்கு ஒய்சிடின்னு ஒரு புக் இருக்கு சார், அதை இப்ப ட்ரை பண்ணலாம் சார். எதுப்பா பேர் சொல்லுங்க. ஒய்சிடின்னு வைசிடியா? ஆமா. ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொரு கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிறவங்க புக்கை வந்து விடுறதுதான் இந்த வைசிடி. சுறாங்கிறதுல இதெல்லாம் தனியா பப்ளிகேஷன் சொல்றேன். வைசிடியே ஒவ்வொரு கோச்சிங் சென்டர் விடுற புக்கா இருக்கும்னு சொல்றேன் வைசிடிங்கிறது. சார் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் புக்கை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் பார்க்கலாங்களா சார்? எஸ் பா, கிளாஸ் முடிச்சது ஃபைனலா அந்த புக்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நாங்க தனியா ஓகே வேணா எந்த புக் வாங்கி படிக்கலாம்னு கூட சொல்லுங்க. கிரண் புக் கொஞ்சம் பெஸ்டா இருக்கு சார். ஓகே, நம்ம இந்த சம்ம முடிச்சிடலாம் சரிங்களா. நான் வந்து முடிச்ச பிறகு பேசுறேன் சரிங்களா, புக்கை பத்தி பேசுறேன். அந்த புக்கை வாங்கி படிங்க சரிங்களா. சரி ஓகே ஓகே சார். ஓகே ஓகேப்பா. இப்போ என்னன்னா அந்த 9 சம் இல்லையா, இந்த சம் சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா. இந்த சம்மாப்பா இது இல்லைங்க சார், இதுக்கு பின்னாடிங்க சார். இது கூட சால்வ் இப்ப இது என்ன சொல்லியிருப்பேன்னா 999 சரியா. இப்ப 999 வரும்போது இந்த கீழே இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிக்கோ சரியா. கீழே இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா அப்படியே எழுதி இங்கே ஒரு 999 கொடுத்துருக்காங்களே. இப்ப இங்க எவ்வளவு 999 வருதோ அவ்வளவு ஜீரோவை இதுல சேர்த்துக்கோன்னு சொல்லியிருப்பேன் சரியா. 339 வரனால 3 0 சேர்த்துக்கோ. இந்த டிஃபரன்ஸ் எடுத்துக்கோ. இந்த மேல பகுதிக்கும் தொகுதிக்கும், இந்த பகுதிக்கும் தொகுதிக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ 999 சரியா. 999 995 சரியா. 4 இல்லையா. அந்த 4 வந்து மைனஸ் பண்ணா போதும்னு சொல்லியிருப்பேன். இதுதான் இந்த சம்மோட ட்ரிக். மைனஸ் பண்ணனா என்ன கிடைக்கும்? கடன் வாங்குவோம் இல்லையா, 10 6 மாறும், 9 9 இந்த இடத்துல என்ன மாறும் 8 மாறி இருக்கு இல்லையா. இந்த ஆன்சர் ஓகேவா. கீழே இருக்கிற நம்பர் அதாவது இப்ப இது பெரிய நம்பர்ப்பா சரியா. 999 சரியா. இப்ப நார்மலா 2 1/3 into 3 இப்படி கொடுக்குறாங்கன்னா சரி, நாம என்ன பண்ணுவோம்னா சின்ன நம்பர் இல்லையா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 into 3 எவ்வளோ 6 6 into 1 10 10/3
சரி ஒரே நிமிஷம் 7/3 into 3 கிடைக்கும். சரி இப்ப இந்த பின்னத்தோட ஆன்சர் தான் 7/3. இங்க ஒரு 3 இருக்கு, இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆயிரும். அப்ப இதோட ஆன்சர் என்ன 7 கிடைக்கும். சரியா? அதே மாதிரி ஒரு நம்பர் பெரிய நம்பரா கொடுத்திருக்கான். 995 divided by 999 into இந்த மாதிரி செட் பண்ணுவான் சொல்றேன். இப்ப இது என்னன்னா நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். சரியா? காஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா உனக்கு வந்து ஆன்சர் வரும். ஆனா டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப எப்படி இப்ப இதோட ட்ரிக் என்னன்னா அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். இங்கேயும் 99 இருக்கணும், இங்கேயும் 99 இருந்தா டிவைடண்ட்ல இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கோ. தம்பி பேசுற கேட்கல. பிரதர் கொஞ்சம் மியூட்ல போடுங்க பிரதர். 999 சரியா? இங்க என்ன நம்பர் வருதோ அவ்வளவு ஜீரோவை சேர்த்துக்கோன்னு சொல்றேன். 1 2 3 சரியா? 3 9 இருக்கனால 3 ஜீரோவை சேர்த்துக்கோ. சார் எல்லா சம்லயுமே எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை சைஃபர் ஆட் பண்ணுங்களா சார்? எஸ் அதேதான்ப்பா. அடுத்த சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி அப்ப இதோட வித்தியாசத்தை எடுத்து மைனஸ் பண்ணிக்கோ. 999க்கும் 995க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 4 தானே? 4 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 6 9 9 8 9 9 வரும். சரியா? அப்ப என்ன ஆப்ஷன் பா? பி. சரியா? ஓகே அதேதான் இந்த சம் பாருங்க. ஓகேவா? கீழே இருக்கிற நம்பர் 99, இங்கேயும் 99 இருக்கனால 2 ஜீரோவை சேர்த்துக்கோ. சரியா? வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்க. 4 தான் வித்தியாசமா இருக்கு. 4 மைனஸ் பண்ணிக்கோ. சரி என்ன கிடைக்கும்? 0 9 8 9 9896. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் டி 9896. இன்னொரு டைம் சொல்லுங்க சார். அதேதான்ப்பா. இப்ப என்னன்னா கீழே 99 இங்கேயும் 99 வருது இல்லையா? அப்ப 99 கீழே இருக்கிறத கன்சிடர் பண்ணணும். சரியா? 99 இங்க எவ்வளவு 9 வருது? 29. அப்ப 2 ஜீரோவை சேர்க்கணும். 00வை யூஸ் பண்ணணும். சரியா? 00வை யூஸ் பண்ணி வித்தியாசத்தை எடுத்து மைனஸ் பண்ற மாதிரி. வித்தியாசம் எவ்வளோ? 95க்கும் 4. சரியா? 4 வந்து மைனஸ் பண்ணா இப்படி தானே சார் அது பேசிக்கா வச்சுக்கணும். இந்த பக்கம் 99 கீழ 99 இப்படி வந்தாதான் இந்த இது வந்து இங்க 99 இருக்கணும். இப்போ 98 இருந்தா சால்வ் ஆகாதுல்ல? சால்வ் ஆகாதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் செட் பண்ண முடியாது. அப்ப எப்படி செட் பண்ணிருப்பானா இப்ப இதோட ரிசல்ட் கொடுத்து இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ற மாதிரி வந்திருக்கும் ஆப்ஷன்ஸ். ஓகே சார். ஓகே. ஆப்ஷன் மாறிடும் சொல்றேன். சரியா? சார் இதே மாதிரி 2 சம் இப்படி கொடுக்குறீங்களா அப்ப? சார் இதே ரைஸ் பண்ணிட்டு 98 வரா மாதிரி பாருங்க சார். மல்டிப்ளை 98 வரா மாதிரி ஒரே ஒரு சம் மட்டும் போடுங்க சார். 98 வர மாதிரியா? ஆமா சார். இன்டு ஓகே ஒரு நிமிஷம் பாருங்க. நான் சம் ஏன்னா ஆப்ஷன் வந்து செட் பண்ணுமா? அப்ப சம் இருக்கான்னு பாக்குறேன். क्वेश्चन இருக்கான்னு ஒரே நிமிஷம். ஹலோ சார், இப்போ முடிச்ச வரை டாபிக் மட்டும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சம் வேணும் சார். சம் நான் வந்து கொஞ்சம் ஓகே இப்போ நான் கொடுக்குறேன் சம். நான் கொஞ்சம் ஒர்க்னால கொடுக்க முடியல. இந்த டைம் வந்து நான் இன்னைக்கு சென்ட் பண்ணிடுறேன். அவங்க சென்ட் பண்ண சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரியா? ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிடுறேன். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு சென்ட் பண்ண சொல்லிடுறேன். ஓகே சார், தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே. வீக்ல வந்து வீட்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு சம் கொடுப்பீங்களா சார்? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்க. சரியா? 98 into 90. இது எப்படி யூஸ் பண்ணுவீங்க? $99 000 $99 000 -1 கீழ இருக்கிறது எழுதிக்கோ. சரியா? 99 எவ்வளோ? 3 -1 சரியா? -1 சரியா? அப்போ வரும்போது என்ன ஆன்சர்? 9 சரியா? 9 9
இங்க இருந்தா ஒண்ணு கடன் வாங்கி இருப்பேன் இல்லையா? 8 8 அப்ப 989999 வரும். ஓகே சார். சரி, இந்த மாதிரி வரும்னு சொல்றேன். சரியா? இப்ப இங்க 98 வரும்போது சார் புரியலங்க சார். ஒரே நிமிஷம் என்னன்னா முதல் சம் புரிஞ்சு இல்லைங்களா? அப்ப இந்த சம் புரிஞ்சா உங்களுக்கு இந்த சம் ஈஸியா இருக்கும். என்ன சொல்லியிருந்தேன்னா கீழே இருக்கிற 99 அப்படியே எழுதிக்கோ, மேல இங்க இல்லையா கிராஸ் மல்டிப்ளை பண்ற இடத்துல எவ்வளவு 9 வருதோ அவ்வளவு 0வை சேர்த்துக்கோன்னு சொல்லியிருந்தேன். சரியா? நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கான வித்தியாசம் எடுத்து மைனஸ் பண்றது, இதுதான் வந்து போன சம். இந்த சம்ல என்ன வித்தியாசம்னா கீழே இருக்கிற நம்பரை எழுதிட்டேன் 99, இங்க மேல எவ்வளவு நம்பர் இருக்கு, எவ்வளவு 9 இருக்கு, 3 0வை சேர்த்துக்கோ. சரியா? 3 தான். ஓகேவா? சரியா? இப்ப வித்தியாசம் 98க்கும் 99க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 1. 1 வந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 98999. ஓகேவா? இப்ப புரிஞ்சா? இப்ப இதே இடத்துல 4 0 வந்தா சரி, 4 9 வருதுன்னா இன்னொரு 0 ஆட் பண்ற மாதிரி வரும். சார் இன்னொரு டவுட்டுங்க சார். எஸ்பா. மேல இருக்கிறது வந்து ஒரே நிமிஷம். இந்த சம் என்னன்னா 99 கான்செப்ட்ல வரக்கூடிய சம் தான் சொல்லியிருக்கோம். பேரே 99 கான்செப்ட் அப்படிங்கிறது. சரியா? அப்ப இதுல வேற நம்பர் வரலாம் அப்படிங்கறது யோசிச்சோம்னா அது ரொம்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் கொண்டு வர மாதிரி இருக்குன்னு சொல்றேன். இப்ப நார்மலா இப்போ 7 2 5 322 டிவைடட் பை வேற 123 இப்படி வருதுன்னா இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால லேட் ஆகும் சார் அது மாதிரி பண்றதா இருந்தா சார். இது மாதிரி பண்றதா இப்ப இந்த மாதிரி செட் பண்ண மாட்டேன். இதை ஏதாச்சும் உங்களுக்கு டைம் இருக்கு இல்லையா, நமக்கு இந்த டைம்குள்ள ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் பண்றது ஏதோ ஒரு ஐடியா வந்து அப்ளை பண்ணணும். சரியா? அந்த ஒரு ஐடியா அப்ளை பண்ண தெரியுதாங்கிறது தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சரியா கொஸ்டின் வந்து இப்போ 2 அதாவது 725 இன்டூ 576 இன்டூ 462 இப்படி இந்த மாதிரி ஒரு 4 5 6 நம்பர் கொடுத்து இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கேட்டா கண்டிப்பா இது ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் மல்டிப்ளை பண்ணி முடிக்கவே. இதோட ஆன்சர் மொத்த ஆன்சர் என்னன்னு கேட்டா அப்படி கேட்க மாட்டான்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஏன்னா வந்து இது மல்டிப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைம் எடுக்கும்னு சொல்றேன் இதோட ஆன்சர். சரிங்களா? ஒரு கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 4-5 நம்பர் கொடுக்கறதுப்பா, 2 நம்பர் எல்லாம் தாராளமா கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வரலாம், சம்லாம் வரலாம். ஒரு 5-6 சம் கொடுத்து இதோட ஃபுல் ஆன்சர் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து கேட்கறது குறைவுன்னு சொல்றேன். சரியா? அப்படி கேட்டாலும் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஆப்ஷனும் செட் பண்ணுவான்னு சொல்றேன். சரிங்களா? இப்ப என்னன்னா இப்ப 12 into 12 இதோட ஆன்சர் என்ன? 144 சார். 144. சரியாப்பா? 144 தானே? இப்போ என்னன்னா இப்ப 12 into 12 பாத்தீங்கன்னா கொடுத்து என்ன அப்படிங்கறது ஆப்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னன்னா இங்க பாருங்க, இந்த 12 இந்த டிஜிட் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 1 + 2 3. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 3. 3 into 3 என்ன? 9. அப்போ கண்டிப்பா இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, ஆன்சரோட டிஜிட் ஆட் பண்ணி பாருங்க, என்ன கிடைக்கும்? 9 தான். கண்டிப்பா நீங்க எந்த நம்பர் எடுத்து பாருங்க. இப்போ நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க, 725 into 576 இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரியா? இந்த ஆன்சரோட டிஜிட் ஆட் பண்ணி பார்த்தா நான் இங்க பாருங்க, இதை மட்டும் சொல்றேன். 7 + 2 எவ்வளோ? 14 இல்லையா? இல்ல பிளஸ் ஆட் பண்ணணும். 9 + 5 எவ்வளோ? 14 இல்லையா? அப்போ 14ங்கிறது 1 + 4 அப்போ 1 + 4 எவ்வளோ? 5 இன்டு இதை ஆட் பண்ணுங்க. 5 + 7 எவ்வளோ? 12. 12 + 6 18. 18ங்கிறது 1 + 8 1 + 8 எவ்வளோ? 9. சரியா? அப்போ இங்க இருந்து 9 கிடைக்குது, இங்க 5 கிடைக்குது. 9 5s are 45. 45ங்கிறது 4 + 5 9.
அப்ப இங்க கால்குலேட்டர் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை ஆட் பண்ணி பார்த்தா கண்டிப்பா 9 தான் இருக்கும். ஓகே சார். அந்த மாற்றமே இருக்காதுன்னு சொல்றேன். சரியா? அப்ப இது மேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு ட்ரிக். சரியா? அப்ப இதெல்லாம் அப்ளை சார் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கொடுக்குற ஆன்சர் அப்படி காப்பி பண்ணி கூட பாத்துக்கலாமா? அப்படி கூட எடுத்துக்கலாம். சார் இப்போ கொஞ்சம் ஒரு திருப்பி ரிமைண்ட் பண்ணுங்க. 725 576 ரிமைண்ட். 725னா டிஜிட் சம் ஆஃப் த டிஜிட்னு சொல்றேன். 7 + 2 எவ்வளோ? 9. 9 + 5 14 இல்லையா? அப்போ 14ங்கிறது 14 தானே? இல்ல புரியல எனக்கு. அதாவது அந்த டிஜிட்டை வந்து ஆட் பண்றோம்னு சொல்றேன். அதாவது மியூட் ஒரே நிமிஷம். நான் என்ன இங்க பாருங்க. ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்லுங்க சார். அது எரேஸ் பண்ணி சொல்லுங்க சார். 725 வேற என்ன நம்பர்மா சொன்னேன்? 576 சார். 579. 576 சார். 576 சொன்னீங்க சார். ஏதோ ஒண்ணு. ஓகே 576. ஓகே. இப்போ இந்த நம்பர் பாத்தீங்கன்னா இந்த டிஜிட் இருக்கு இல்லையா? இந்த டிஜிட்டை ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லலாம். 7 + 2 எவ்வளோ? 9. 7 + 2 9 + 5 14. சரியா? 14 இருக்கா? 14ங்கிறது 1 + 4ஆ? 1 + 4 எவ்வளோ? 5. 5ன்னு கிடைக்குது. அதே மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோ. 5 + 7 12. 12 + 6 18. 18ங்கிறது 18ஆ? 1 + 8 எவ்வளோ? 9. இங்க இன்டு இருக்கிறதுனால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். இதே பிளஸ்ஸா இருந்தா பிளஸ் பண்ற மாதிரி. சரியா? அப்போ 5 9s are 45. 45னா 5 + 9 எவ்வளோ? சரி 4 + 5 9. சரியா? இப்போ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா இப்போ இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? கண்டிப்பா 9 தான் வரும். ஆன்சரோட டிஜிட் ஆட் பண்ணி பாருங்க. ஆன்சர் என்ன வருதுன்னு. சரிங்களா? இதோட 9 அதான் 41 7600 சார். 7600னா ஆட் பண்ணி பாருங்க என்ன வருது? 8. சரியா? 12 + 6 18. 18ங்கிறது 9ஆ தான் இருந்திருக்கும். சரி, இது எப்படி அப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஷனை ஆட் பண்ணா 9 வரும் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஆப்ஷன்ல ஆட் பண்ணும்போது ஆன்சர் இப்படி கொடுத்திருப்போம். ஆப்ஷன் இந்த கொடுத்திருப்பான் இல்லையா ஆப்ஷன்ல. சரியா? அப்ப ஆட் பண்ணா எங்க 9 வருதோ அதை சூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. அதுல மல்டிபிள் ஆகுற மாதிரியாவது இருக்கணும். கரெக்ட்டா சார்? சூஸ் பண்ணலாம் சொல்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்லாம் வரும் சொல்றேன். சரிங்களா? சார் இந்த சம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது வந்து நான் வேல்யூ ஆஃப் 99. சரியா? 9 யூஸ் பண்ணிக்கோ. எல்லாமே எனக்கு வந்துரும். கிராஸ் இல்லையா? இங்க எவ்வளவு 9 வருதோ அவ்வளவு 0 யூஸ் பண்ணிக்கோ. 99க்கும் இந்த ஃபிராக்ஷன் இருக்கு இல்லையா? இது பின்னம். இந்த பின்னத்தை மட்டும் எடுத்துக்கோ. 99க்கும் 95க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 4. 4 மைனஸ் பண்ணும். இதுதான் கான்செப்ட். சரியா? மைனஸ் பண்ணா 9896ன்னு கிடைக்கும். ஓகே. அதே தான் நான் இப்படி கேட்டிருந்தேன். 999 98 divided by 99 into 99 வந்துச்சு. சரியா? இங்க இருக்கிற நம்பரை எழுதிக்கோ. சரி, இங்க வந்து 999 இருக்கு. அப்ப 000 சேர்த்துக்கோ. மேல இருக்கிற நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வித்தியாசம் 1 தான் வருது. அதை மைனஸ் பண்ணிக்கோ. சரியா? 9 9 9 8 9 வரும். 9899 வரும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சார் அதுல 99 இருந்துச்சுல, இப்போ 188 இருந்தா எப்படி பண்ணுவீங்க? இது 88 இந்த மாதிரி இது வருது. 99 கான்செப்ட் இல்ல, அப்புறம் எதுக்கு 89? 99 கான்செப்ட் அப்படிங்கிறது தான் இது டைப்பே. சரியா? 99 இந்த மாதிரி 99 வரும்போது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது தான் அது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 88 சரி 88 இந்த மாதிரி வரும். 88 அப்படி வரும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் நீ பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றேன் ஒரு சில இடத்துல. சரியா? இதுலயே இருக்கு அட்வான்ஸ் சம் எல்லாம் இருக்கு. அது உங்களுக்கு வேணாம். அந்த சம் எல்லாம் வந்து உங்க குரூப் டில கேட்க மாட்டாங்கன்னு சொல்றேன்.
சரியா? நிறைய நம்பர் வர மாதிரி சம் இருக்குன்னு சொல்றேன். பிளஸ் வரும். சரியா? ஓகேவா? ஓகேப்பா. இப்போ குரூப் புக் பாத்தீங்கன்னா என்ன புக் யூஸ் பண்ணலாம்னா நீங்க கிரண் இல்லையா, கிரண் புக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி RS அகர்வால் பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே இருக்கும். சரிங்களா? நிறைய கஷ்டமான சம் இருக்கும். இப்போ யாரோ சொன்னாங்க சுறா விட்டுருக்காங்கன்னு. சரிங்களா? அப்ப சுறா புக் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம். அப்போ குரூப் டிக்குன்னே விட்டுருக்கிற புக்கை வாங்கி சால்வ் பண்ணீங்கன்னா சரிங்களா, அதுல வந்து உங்களுக்கு மீடியம் லெவல்ல தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கை வந்து நீங்க என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிக்கலாம் சொல்றேன். அதுல வந்து கொஞ்சம் கஷ்டமான ஹை லெவல் சம் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? அப்போ கிரண் புக்கை யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா RS அகர்வால். டவுட்டுங்க சார். சார் போர்ஷன் இப்போ சேஞ்ச் பண்ணிருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி இப்போ புக்ஸ் அப்டேட் பண்ணிருப்பாங்களா சார்? என்ன போர்ஷன்மா சேஞ்ச் பண்ணிருக்காங்க? அப்டேட் என்ன நியூ அப்டேட் இல்ல கொடுத்துருக்காங்களா? டிஎன்பிசி தான் சிஸ்டர் மாத்திருக்காங்க. ஆர்ஆர்பில எதுவுமே மாத்தல. ஓகே ஆர்ஆர்பி சேம் சிலபஸ் தான். சரிங்க சார். ஓகேங்க சார். ஓகே. டிஎன்பிசி பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண டிஎன்பிசி பாத்தீங்கன்னா இது பேசிக் டிஎன்பிசில இந்த சம்ஸ் எல்லாம் வரும் சொல்றேன். எஸ்பா சார் இப்போ எக்ஸாமுக்கு அந்த 6th இருந்து 10th வரைக்கும் புக்ஸ் படிக்கணும் சார் தமிழ்நாட்டில். 6th to 10th பாத்தீங்கன்னா எப்பா இது வந்து RRB குரூப் டியோட கிளாஸஸ். சரிங்களா? இப்ப டிஎன்பிஎஸ்சியா இருந்தா நீங்க சரியா, டிஎன்பிஎஸ்சி ஆமா டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 6 யூனிட்டா மாத்தி இருக்காங்க. சரிங்க, மெர்ஜ் பண்ணி 10 யூனிட் அப்படியே சேர்த்திருக்காங்கன்னு சொல்றேன். 6 யூனிட்டா மாத்திட்டாங்க. சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா இங்க நீங்க வந்து இப்போ ஆப்டிடியூட் சரிங்களா, ரீசனிங்னு படிக்கிறீங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிஎன்பிசிலயும் வரும். சரிங்களா? இப்ப இங்க ஆப்டிடியூட் மட்டும் எவ்வளவு மார்க் வரும்னா உங்களுக்கு 25 மார்க் வரும். இத ரீசனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க் வரும். சரிங்களா? இப்ப இது ரெண்டும் சேர்த்து டிஎன்பிசில 25 கொஸ்டின் வரும். மார்க் வந்து 1.5 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. சரிங்களா? அப்படி மாறும் சொல்றேன். ஆனா இங்க படிக்கிறது எல்லாமே யூஸ் ஆகும் சொல்றேன். இதுல நீ நிறைய படிப்ப, டிஎன்பிசில கொஞ்சம் கம்மியா படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய டாபிக் படிக்க மாட்டேன். சரிங்களா? இதுதான் வித்தியாசம். இன்னொன்னுங்க சார், இதுல டிஎன்பிசில பாத்தீங்கன்னா இதுல 15 மார்க், இது வந்து 10 மார்க் ரீசனிங்ல இருந்து. அப்படி பிரிச்சுட்டான். இதெல்லாம் வந்து இப்போ வந்தது. சரி. எஸ்பா சொல்லுப்பா. வேற ஏதாவது சார் இன்னொன்னு சார், கேரளால இருந்து அப்ளை பண்ணிருக்கீங்க சார் தமிழ்நாட்டுல பார்டர்ல. அப்ப எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டுல ஒன்று எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். உங்களுக்கு சென்டர் எங்க போட்டிருக்கீங்களோ அதுதான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஓகே சார்